அலுமினியம் இட்லி பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா ரொம்ப நாளா ஒரு ஸ்டீல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம காரக்குடி இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாடல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எங்க கிடைக்கும்னு சொல்லி ஆன்லைன்ல சர்ச் பண்ணப்போ நாங்க கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ். இவங்க கிட்ட ஆல் கைண்ட் ஆஃப் மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர்ட் அயர்ன் ஐட்டம்ஸ், குழிப்பணியார கல், தவா, பேன் அண்ட் தென் தோசைக்கல், இந்த மாதிரி வாட் எவர் அவைலபிள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி ட்ரைப்ளை குக்கர்ஸ் அண்ட் எல்லாமே இருக்கு. கரண்டிகள், ஸ்பூன் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் நிறையா ரேட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த 12 குழி இட்லி தட்டு தாங்க. ஸோ ஸ்டீலில் ரொம்பவே நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்ததுங்க. மாவு சூப்பராக ஃப்ளஃபியாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லியும் அழகாக பந்து மாதிரி வந்துடும் இந்த இட்லி பாத்திரத்தில். ஸோ மாவு ஃப்ளஃபியாக எப்படி அரைக்கிறது நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இட்லி ஊற்றியாச்சு. இது வந்து மேலே நம்ம இட்லி ஊற்றும் போது கீழே தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அந்த துணி வந்து உள்ளே தொங்காமல் ஊற்றினோன்னாலே போதுங்க. மேலே வச்ச மாதிரி சூப்பராக வந்துடும். இந்த இட்லி வந்து நல்லா குழியாக நல்லா அகழமாக நம்ம அன்னபூர்ணா இட்லி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியான இட்லிஸ் நம்ம மேக் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு இடியாப்பம் தட்டும் குட்டி இட்லி தட்டு அது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த 4 தட்டும் சேர்ந்து இந்த இட்லி பாத்திரத்தோட விலை பார்த்தீங்கன்னா 2300 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் தான். பிகாஸ் நல்லா வெயிட்டான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பாருங்கள், இட்லி எவ்வளோ பெருசாக அழகாக ஒரே சைஸில் ரொம்பவே பார்க்கவே அவ்வளோ சேமாக யூனிக்காக இருக்கு இல்லையா? பஞ்சு மாதிரி பந்து மாதிரி இட்லிஸ் நம்ம மேக் பண்ணியாச்சு. பாருங்கள், குட்டி இட்லி தட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக தான் வரும் இல்லையா? இது வந்து ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் பெரிய பெரிய இட்லிஸாக பாருங்கள், ரொம்ப சின்னதாக இல்லாமல் நீங்கள் ஒரு ஈடு வச்சிங்கன்னா போதும். குழந்தைங்க 2 பேர் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு பாதி பாதி கொடுத்து விட்டுற முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுவுமே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்தது. ஈஸியாக ஒரு சட்னி செஞ்சு கொடுத்து விட்டுற முடியும். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கலாம். தேங்க்யூ.